வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய ஞான களஞ்சியம் என்ற நூலில் இருந்து ஒரு கவியை எடுத்து அதற்கான கருத்தை சொல்லலாம், பொருளை சொல்லலாம் என்ற அடிப்படையில் சொல்லிக் கொண்டிருக்கணும். நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி, தீய எண்ணமாக இருந்தாலும் சரி, அதற்கான விளைவு நிச்சயம் உண்டு என்ற அடிப்படையில் எண்ணம் ஆராய்தல் என்ற தலைப்பில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அகத்தாய்வு பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு கவி. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி, எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி, எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு, எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு, எண்ணத்தில் எண்ணத்தை நிலைக்கச் செய்தால், எண்ணத்தில் எண்ணத்தை நிலைக்கச் செய்தால், எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும், எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் எழும்போதே இது ஏனென்று, எண்ணம் எழும்போதே இது ஏனென்று, எண்ணத்தால் ஆராய்ந்தால், எண்ணம் எழும்போதே இது ஏனென்று எண்ணத்தால் ஆராய்ந்தால், எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும், எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எண்ணத்தின் காரணமும் விளைவே காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும், எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். வாழ்க வளமுடன். ஒரு எண்ணம் எழுச்சி பெறுகிறது என்று சொன்னால், மனம் ஏற்கனவே அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் உள்ளே பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த பதிவிலிருந்து தான் நமக்கு எண்ணம் எழுச்சி பெறுகிறது. எண்ணம் மனதிலிருந்து எழுகின்றது. அதில் நல்ல எண்ணம் வரலாம், தீய எண்ணமும் வரலாம். அந்த அடிப்படையில் எண்ணும் போதே நல்ல எண்ணங்களை எண்ணிவிட்டோம் என்று சொன்னால், அது நிச்சயமாக நல்ல சொற்களாகவும் நல்ல செயல்களாகவும் வடிவெடுக்கும். அப்போது எண்ணும் போதே அதை ஆய்வு செய்து விட்டோம் என்று சொன்னால், இதன் மூலமாக நல்ல பயன் விளையும் என்று நம் அறிவு யூகித்து, அதன்படி இனிமேல் நாம் எண்ணுகின்ற எண்ணம் எல்லாம் நல்ல பயனை கொடுக்கின்ற எண்ணமாக மாற வேண்டும் என்பதற்காக, எண்ணத்தில் எண்ணத்தை நிலைக்கச் செய்தால் என்றால் நல்ல எண்ணத்தை நிலைக்கச் செய்ய வேண்டும். அது எண்ணத்தால் நல்ல எண்ணத்தை நிலைக்கச் செய்து விட்டோம் என்று சொன்னால், எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால், எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறுன்றார். ஆக நாம் எண்ணும் போது சிறிது நேரம் அதற்கென்று ஒதுக்கி ஆய்வு செய்து தேர்ந்தெடுக்கணும். அதன் பிறகு அதன் மூலமாக நல்ல சொல் நல்ல செயல் வருவது உறுதி என்பதற்காக சொல்லப்படுவது. விவேகானந்தர் கூட ஒரு இடத்தில் சொல்லுகிறார்கள், ஒரு எண்ணத்தை நாம் எண்ணிவிட்டோம் என்று சொன்னால், அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக அமைந்து அது ஈடேறுகிற வரை வேறு எண்ணத்திற்கு உள்ளே அனுமதிக்க கூடாது. அப்படி எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு என்பதனால அப்படி சொல்லியிருக்கிறார்கள் விவேகானந்தர். அதனால் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியும் நல்ல எண்ணங்களையே உலா வருகின்ற சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கவியை கொடுத்திருக்கிறார்கள். இதைத்தான் கண்ணதாசனும் அற்புதமான ஒரு கவியில் பதித்திருக்கிறார். ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததை நினைத்திருந்தால்
அமைதி என்றும் இல்லை. அதாவது ஒன்று போய் ஒன்று வருவதுன்றது யாரோ வருவார், யாரோ இருப்பார் என்று சொன்னால் ஒரு எண்ணம் உள்ளே இருக்கிற போது வேறொரு எண்ணத்தை உள்ளே அனுமதிக்க கூடாது என்ற கருத்தைத்தான் கண்ணதாசன் பதிவு செய்கிறார். அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக அமைந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய செயல் சிறப்பாக இருக்கும். செயலுக்கேற்ற விளைவை இறைவன் கொடுப்பான். அந்த விளைவும் நமக்கு நலத்தை தருவதாக அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளம்.